உங்களுக்கு புது ஏடிஎம் கார்டு வந்திருக்கா? இந்த புது ஏடிஎம் கார்டோட பின்னை நீங்க ஜெனரேட் பண்ணுமா? இதுக்காக பேங்க்குக்கு போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா ஏடிஎம்லயே போய் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கையில வச்சுக்கோங்க. அந்த கார்டை போட்ட உடனே நியூ பின் ஜெனரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல போகும்போது உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் நீங்க டைப் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களோட 4 டிஜிட் பின் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த 4 டிஜிட்டை போட்டதுக்கு அப்புறம் ரீகன்ஃபர்மேஷன் ஒரு டைம் கேட்பாங்க. 2வது முறையும் அந்த 4 டிஜிட் பின் நம்பரை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பின் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுக்காக நீங்க பேங்க்குக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுக்கணுன்றதோ இல்ல மறுபடியும் வேற ஏதாவது ஆப்ஷனுக்கோ போக தேவையில்லைங்க. ஸோ இது மாதிரி நிறைய சர்வீசஸ் பத்தின நம்ம சேனல்ல வீடியோ வெளியிட்டு இருக்கோம். மறக்காம அதையும் பாருங்க.